உங்கள் பாட்டி என்ன சொல்லி வளர்த்தாங்க? தேங்காய் திருவ சொன்னாக்கா மெதுவாக திருவணும், தடுப்பாக திருவனா. பாருங்க, இந்த பாட்டி தான் இந்த சிவப்பு கலர் சாரி போட்டிருக்காங்களா, இவங்க தான் என் வீட்டுக்கு வரோட பாட்டி, அதாவது ஆத்தா. இந்த ஊதா கலர் போட்டிருக்காங்களே அவங்கள பெற்ற ஆத்தா இவங்க தான். ஐயா, அவங்க வந்து எங்கள் வீட்டுக்காரை வளர்த்துவாங்களா, சின்ன பிள்ளைலேருந்து வளர்த்துவாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க இடையில இறந்து போயிட்டாங்க. எங்கள் வீட்டுக்கார் அப்பப்போ அவங்க பண்ணது, அவருக்கு எது இதுன்னு சொல்லி கொடுத்தது, செஞ்சதெல்லாம் வந்து சில நேரம் ஞாபகப்படுத்திட்டு எங்ககிட்ட சொல்லுவார். அதில் ஒன்று வந்து நான் அவங்கள்ட்ட காட்டுறேன். எங்கள் வீட்டுக்காரர் நேற்று வந்து ஒரு வேலை செஞ்சார். தேங்காய் திருவி வாங்கிட்டோம், ஓகேவா. என்ன தான் மிஷினில் போய் நம்ம வந்து பிளெண்டர் பண்ணி வாங்கிட்டு வந்தாலும் நம்மளுக்கு வந்து எப்போ நினைக்கிறோமோ அப்போ நம்ம வீட்டில் வந்து இந்தமாதிரி தேங்காய் திருவி இருந்துச்சுன்னா நம்மளே சொந்தமாக அதை பிளெண்ட் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நம்மளே திருவிக்கலாம், தேங்காய் திருவிக்கலாம். நம்ம வீட்டில் தேங்காய் மரம் கொஞ்சம் தேங்காய் காய் ஆகிட்டுருக்கு. ஸோ அப்பப்போ நம்ம போய்ட்டு பிளெண்டருக்கு நம்ம பண்ணிட்டு வரணும் அப்படின்றதுக்காக எங்கள் வீட்டுக்காரர் அதை போய் வாங்கிட்டார். நேற்று போய் வாங்கிட்டார். பரவாயில்ல, நான் வாங்கி தரேன், நீங்கள் வீட்டில் பிளெண்ட் பண்ணிக்கோங்க, தேங்காய் திருவிக்கிங்க அப்படின்ட்டு. அப்புறம் என்ன திருவ சொல்கிறதுக்கு முன்னே நானே செஞ்சிடுறேன் அப்படின்னாங்க. முதல்ல அந்த கத்தியில் வந்து நானே தேங்காய் திருவிடுறேன், எப்படி திருவணும், இப்படி தான் திருவணும், ஏன்னா இப்படி திருவுறது வந்து எங்கள் ஆத்தை இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றது வந்து அவர் வந்து நேற்று செஞ்சிட்டு இருந்தார். நான் உங்கள்கிட்ட கேட்டுறேன், சரியா. அதுக்குன்னு தப்பாக ஏதோ குறை சொல்லாதீங்க அந்த வீடியோ பார்த்து, சரிங்களா. அப்படி இப்படி செய்கிறாரு அப்படி செய்கிறாரு அப்படின்னு சொல்லாதீங்க தயவு செஞ்சு. அவங்க வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒரு கார் மெக்கானிக், ஒரு கார் பழுது பார்க்கும் இடத்துல அவங்க வந்து சொந்தமாக வியாபாரம் செஞ்சிகிட்ருக்கோம். டைம் கிடைக்கும் போது இதே மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம்லாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறதுக்காக நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். என் வீட்டுக்காரர் வந்து இறுக்கமாக இல்லாமல் சில நேரங்களில் வந்து மனைவியோட சந்தோஷமாக இந்தமாரி பகிர்ந்துக்கிட்டு சொல்கிறது ஒரு சந்தோஷம்தான் நம்மளுக்கு, சரிங்களா. பாருங்க எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணுறாரு, தேங்காய் திருவி வாங்கிட்டு தேங்காய் இப்படி தான் திருவணும். உங்கள் பாட்டி என்ன சொல்லி வளர்த்தாங்க? தேங்காய் திருவ சொன்னாக்கா மெதுவாக திருவணும், தடுப்பாக திருவனா. அட்டி விடுவோம், வழக்கமத்திலே விடுவோம் அடி. இந்த மாதிரி மெதுவாக திருவணும், பொறுமையாக திருவணும். ஆமாம், பறக்க 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 திருவனா பூ தடுப்பாக வந்துடும், பால் வராது. ஆமாம், மெதுவாக திருவணும். பூ வந்து லேசாக வரும் பாரு, அப்போ பால் நல்லா வரும். வெளியே பூ சுற்றிக்கிட்டே திருவணும். இந்த மாதிரி தான் உட்காந்து திரும்ப முடியும். ஆனால் பொம்பளைலாம் அப்படி உட்கார மாட்டாங்க, சைடாக உட்காந்து தான் திருவணும். நீங்கள் கண்டிப்பாக இப்படி தான் திருவிப்பீங்க. நல்லா இருக்கு திருவி.